சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might nor by power but by my spirit. பலத்தினால் நடக்காது, பராக்கிரமத்தினால் இது நடக்காது, ஆனால் தேவனுடைய ஆவியினாலேயே எல்லாமே ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக கடந்து வந்தார். எதையெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ அதெல்லாம் நடக்கும்படியாக, எதெல்லாம் கூடாமல் இருக்கிறதோ அதெல்லாம் கூடும்படியாக, எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் முடியும்படியாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவரே முன்னின்று காரியங்களை வாய்க்கச் செய்வார். அல்லேலூயா. அது இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்துவம். இது என் வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் பலமாய் கிரியை செய்தது நான் கண்கூடாக நான் பார்த்தேன். நான் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடக்க இருக்கிற நம்முடைய சிஸ்வாமன் 50ஆம் ஆண்டு அந்த பெரிய அந்த கூட்டத்திற்கு எண்ணற்ற செலவுகள், யோசித்து கூட பார்க்க முடியாது எப்படி செலவுகள் வரும். ஒன்றும் வேண்டாம், நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு டைல்ஸ் போடுறதுலே உங்களுக்கு அவ்வளோ அதிகமான ஒரு பணம், சாதாரண ஒரு காரியத்திற்கே. அப்புறம் அத்தனை பெரிய ஒரு மீட்டிங் ஒழுங்கு செய்து அத்தனை ஆட்களை உள்ளே கொண்டு வரணும், அத்தனை காரியங்கள் செய்யணும்னா எத்தனை பணத்தை நம்ம செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை. உண்மையிலேயே இது ஆண்டவருடைய ஆவியினாலேயே இந்த காரியம் நடந்தது. அல்லேலூயா, ஆமென். என் ஆவியினாலேயே ஆகும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். என் பிரியமான தேவஜனமே, இந்த பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை, யோசித்து பார்க்க முடியாதவைகளை நீங்கள் சுதந்தரிக்கும்படியாக செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானது என்ன செய்யும்? எல்லாமே செய்யும், எல்லாமே செய்யும். யோசித்து கூட நீங்கள் பார்க்க முடியாது பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்வார் என்று நம்மால் யூகித்து கூட பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக செய்வார். இந்த மாதத்தில் என்ன நம்ம செய்வார்? உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் தைரியமாக, பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிக்கும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் வாசம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எதை கண்டும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, எதை கண்டு அஞ்சு ஓடணும்னு அவசியம் இல்லை. அவரே முன்பாக கடந்து வந்து அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அதான் சொல்றாரு, பலத்தினால் இது ஆகாது, பராக்கிரமத்தினால் இது நடக்காது, ஆனால் என் ஆவியினாலேயே இது ஆகும். அல்லேலூயா. பொதுவாக பரிசுத்த ஆவியானவரை புறாவுக்கு ஒப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பலத்த காற்றுக்கு நம்ம ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை எதற்கு ஒப்பிடுகிறதாக நம்ம பார்க்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம் வேகமாக. தண்ணீருக்கு ஒப்பிடுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு இன்னும் ஒன்று இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை எதற்கு ஒப்பிடுகிறதாக பார்க்கிறோம்? சரி, இல்லை, இன்னும் ஒன்று முக்கியமான ஒன்று இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் முக்கியமாக 4 விஷயம். இன்னும் ஒன்று இருக்குது, ஃபயர், நெருப்பு. ஆமென். நிறைய விதத்துக்கு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக 4. ஒன்று புறா, அடுத்தது காற்று, அடுத்தது நெருப்பு, அடுத்தது தண்ணீர். நீங்கள் ஏன் புறா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன் புறாவை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுகிறார்கள்? ஏன் அப்படின்னா, டவ், புறா ரெப்ரசன்ஸ், புறா எதை குறிக்குது அப்படின்னா ஜென்டில்னஸ், மென்மையாக, எப்படி மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எப்படியா? மென்மையானவர். ஒரு பாடலே இருக்கு, மென்மையானவரே. அல்லேலூயா. மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு எப்படி வர்றாரு? புறாவை போல. ஏன்னா ஜென்டில், டவ் ரெப்ரசன்ஸ் ஜென்டில்னஸ், டவ் ரெப்ரசன்ஸ் பியூரிட்டி.
புறாவை போல அவர் இறங்கினார்னா மென்மையாக அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. மென்மையாக அவர் கடந்து வந்தார். அடுத்தது புறாவை எதற்கு ஒப்பிடுகிறதாக நம்ம பார்க்க முடியும் என்றால் காற்று, விண்டு. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். யூ cannot see the wind. காற்றை பார்க்க முடியாது, காற்றை உணர முடியும். அல்லேலூயா. காற்றை, இங்கே காற்று இருக்கு, இந்த காற்றை பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது, ஆனால் உணர முடிகிறது. அல்லேலூயா. யூ கேன் ஃபீல் இட் த சேம் வே த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவரும் அப்படியே. அல்லேலூயா. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா ஃபயர், நெருப்பு. நீங்கள் அப்போஸ்தலரில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை பார்க்கலாம். பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அக்னி. அல்லேலூயா. ஃபயர், அக்னி. நெருப்பு என்ன செய்யும்? இட் கன்சியூம்ஸ், இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். நெருப்பு என்ன செய்யும்? அது அப்படியே பட்சிக்கும். அது நெருப்பு வந்துட்டு போன பிற்பாடு அந்த இடமே வேற ஒரு இடத்தை போல அது காட்சி அளிக்கும். அல்லேலூயா. ஃபயர், இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். நெருப்பு ஒரு பொருள் மீது நெருப்பு போன பிற்பாடு அந்த பொருள் முன்பு போல அந்த பொருள் இருக்காது. அந்த பொருளினுடைய காரியமே வித்தியாசமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்போது அந்த மனிதன் வித்தியாசமான நபராக அவன் மாறுகிறான். அல்லேலூயா. Often Holy Spirit is referred to water. பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடுகிறார்கள். ஏன் அப்படின்னா தண்ணீர், இட் கிளென்சஸ். தண்ணீர் என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இட் பியூரிஃபைஸ். தண்ணீர் என்ன செய்யும்? சுத்திகரிக்கும், கழுவும். அது சுத்திகரிக்கும். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். என் ஆவி என்ன செய்வேன்? ஊற்றுவேன். தண்ணீர் எப்படி ஊற்றப்படுகிறதோ என் ஆவியை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. நீங்கள் அதே எசேக்கியேலில் கூட ஒரு வசனம் இருக்கு. தீர்க்கதரிசி எசேக்கியேல் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். 36ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். தண்ணீர் ஒரு மனிதனை என்ன செய்து? சுத்திகரிக்குது, சுத்தமாக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வரும்போது அந்த மனிதன், அவனுடைய நிலை மாறுகிறது. அல்லேலூயா. God has given us the spirit to overcome anything and everything. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வரும்போது அவர் மாற்றுகிறார். அவனுடைய சூழலை மாற்றுகிறார், அவனை மாற்றுகிறார். எந்த பயமும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் அவனை மேற்கொள்ள முடியாது. ஏன்? எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர், எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்போது அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் பிரச்சனை என்ன என்று. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனைகள் என்ன என்று. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம் என்ன என்று. அதற்கு தான் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. That's why he has given his spirit. அதுக்கு தான் என்ன செய்கிறாரு? அவருடைய ஆவியை
நமக்கு கொடுத்திருக்கிறார். டு ஓவர் கம் எவ்ரி ஆப்ஸ்டக்கிள், எல்லா தடைகளை நாம் தாண்டி நாம் ஜெயித்து நாம் வரும்படியாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானது நமக்குள்ளாக வாசம் செய்கிறது. நல்ல கவனமாக கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை மீறி எந்த பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை மீறி எந்த பிசாசு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இடத்துல பிசாசு கேட்குறான், நீங்கள் யோபை சுற்றிலும் என்ன வச்சிருக்கிறீங்க? நீங்கள் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் வேலியாக கடந்து வருகிறார். He covers, நம்மளை சுற்றி நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், the spirit of God will make you bold. நீங்கள் தைரியமாக உங்களுடைய சூழலுக்குள்ளாக, நீங்கள் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு உங்களுடைய சூழலுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வரும்படியாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரிசுத்த வேதத்திலே அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானத்தை, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை பலனை அருளும் ஆவி, அறிவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவி. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. எந்த மனிதனுக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கிறான் என்று அவருக்கு தெரியும். He knows everything. He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். அதான் நம்ம பார்த்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன். He is omniscience. He is omnipresent. அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? அவர் எல்லா இடத்திலும் வாசம் செய்கிறவர். அவருக்கு எல்லாமே தெரியும். He knows everything. He knows everything. He is from the start. ஆரம்பத்திலிருந்து அவர் இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அல்லேலூயா. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவர், எத்தனை முறை ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்று நமக்கே தெரியாது. அல்லேலூயா. நமக்கு தெரியாது. எத்தனை முறை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக பிசாசு நம்மளை கொண்டு வந்தான். சிலது நம்மளுக்கு தெரியலாம், பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. பல முறை ஆபத்து, பல முறை விபத்து, பல முறை அந்த பிரச்சனையில் நம்ம கீழே விழும்படியாக பிசாசு அவன் முயற்சி செய்தான். ஆனாலும் மேற்கொள்ள முடியல. ஏன் மேற்கொள்ள முடியல? பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்ன செய்றாரு? அவர் சுற்றி கொண்டு இருக்கிறார். The Spirit of God is there with you. தேவ ஆவியானவர் உங்களை சுற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த சூழலுக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். அந்த சூழலை நீங்கள் தாண்டும்படியாக அவர் செய்கிறார். பலமுறை பிசாசு அவன் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறான். இப்போ கூட முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அவனால் மேற்கொள்ள முடியல. ஏன்? ஆவியானவர் உங்களை சுற்றி இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். 18ஆம் சங்கீதம் 29வது வசனத்தை பாருங்களேன். அழகான ஒரு பலமுறை நாம் அந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். The Spirit of God will give you the strength and the boldness and the courageous. அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை அவர் கொடுக்கிறார், அப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறார், அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறார், அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்படியாக செய்வார். தாவீது ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. 27ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தை, 1லிருந்து 6 வசனங்கள் நாம் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் எப்படி இருக்கிறார்? எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஏசாயால 11:6, 11:2 நம்ம பார்த்தோம். ஏசாயா 11:2 ஞானத்தை, உணர்வை, ஆலோசனையை, பலனை, அறிவை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இங்க வசனத்துல பார்த்தோம் 27ஆம் சங்கீதத்துல, கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது
எதற்கு நீங்கள் அஞ்சணும்? யாருக்கு அஞ்சணும்? அல்லேலூயா. உங்களுடைய சூழலுக்குள்ளாக நீங்கள் தைரியமாய் போகும்படியாக என் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவார். இங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அதான் நான் சொன்னேன், எத்தனை முறை பிசாசு நம்மளை கீழே தள்ளணும். வியாதியின் மூலமாக, பண கஷ்டத்தின் மூலமாக, பலவிதமான சோர்வின் மூலமாக, பலவீனத்தின் மூலமாக, பல காரியத்தின் மூலமாக பிசாசு நம்மை கீழே தள்ளாவன் முயற்சி செய்தான். நம்மை கீழே தள்ள என்ன செய்தான்? முயற்சி செய்தான். ஆனால் என்ன செய்ய முடியல, அவனால ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்ன? பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர், ஆண்டவர் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து அந்த சூழலிருந்து நாம் ஜெயிக்கும்படியாக, நாம் மீண்டு வரும்படியாக செய்தார். அதெல்லாம் பார்த்தோம். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய பலன், பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவருடைய பலன் உங்களுடைய சூழலுக்குள்ளாக நீங்கள் தைரியமாய் கடந்து போகும்படியாக செய்வார். அது பலத்தினால், நம்முடைய பலத்தினால் செய்ய முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியினாலேயே இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. தேவ ஆவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப சோர்வாயிடுவோம், ரொம்ப தோல்வியில் உட்காந்துருவோம், மனம் உடைஞ்சு உட்காந்துருவோம். ஐயோ என்னால் செய்ய முடியல, ஐயோ என்னால் பண்ண முடியல, ஐயோ எனக்கு முன்பாக இருக்கிறது பெரிய மலை போன்று இருக்குது, எப்படி இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும்? அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்மளை கீழே பிரச்சனைகள், மனிதர்கள், பிசாசு, சூழ்நிலை நம்மை கீழே உட்கார வைத்து விடும். ஆனால் தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வாசம் செய்தால் அது எத்தனை பெரிய பர்வதமாக இருந்தாலும் அதை நீங்கள் எளிதிலே உடைத்து, நீங்கள் தாண்டி, நீங்கள் மீண்டு, நீங்கள் வெற்றியோடு, ஜெயத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்கள் கடந்து வரும்படியாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லா பயமும், எல்லா பிரச்சனையும், எல்லா போராட்டமும் ஒன்று திரண்டு வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக, அவரே உங்களுக்குள்ளாக அவர் இருந்தார், அவரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை தன்னுடைய சீஷர்களிடத்தில் ஆண்டவராக இயேசு அவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஆமென். போதும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் அவர் சொல்றார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் என்ன செய்கிறேன், உங்களை அனுப்புகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு தன்னையே பாதுகாக்க முடியாது. இட் cannot protect itself. தன்னையே என்ன செய்ய முடியாது, அது பாதுகாக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. தே ஆர் ஹெல்ப்லெஸ் அனிமல்ஸ். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய முடியாது. வேகமாக ஓட முடியாது. ஒரு சீட்டாவை, சிறுத்தையை போல் வேகமாக என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இல்லை ஒரு நரியை போல் தந்திரமாய் ஒளிந்து கொள்ள முடியாது. இல்லை ஒரு சிங்கத்தை போல, ஒரு புலியை போல கடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உங்களெல்லாம் பார்த்தா, இல்லைங்க நாங்கள் ஒரு ஆடு வளர்த்துருக்குறோம், அது சிங்கம் மாதிரி கடிக்குங்க. அல்லேலூயா. ஆடு என்ன செய்யாது, சிங்கத்தை போல அது கடிக்க முடியாது, புலியை போல அது கடிக்க முடியாது. அது இட் cannot threaten அதர் அனிமல்ஸ். மற்ற மிருகங்களை தன்னுடைய சத்தத்தின் மூலமாக பயந்து ஓடும்படியாக செய்ய முடியாது. எது? ஒரு ஆடு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளாக நான் அனுப்புகிறேன். நமக்குள்ளாக ஒரு கேள்வி இருக்கும், ஆண்டவர் ஒரு வேளை இப்படி சொல்லியிருந்தா கரெக்டாக இருக்குமா? உங்களை புலியை போல நான் அனுப்புகிறேன், உங்களை நான் சிங்கங்களைப் போல நான் அனுப்புகிறேன், இல்லை கரடிகளைப் போல, என்ன சொல்லலாம், இல்லை யானையை போல. அப்போது ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு சென்ஸ் கிரியேட் ஆகும்.
கொஞ்சமாச்சும் ஒரு சென்ஸு கிரியேட் ஆகும். என்ன சென்ஸ் கிரியேட் ஆகும்? பரவாயில்ல, ஒரு சிங்கத்தை போல் அனுப்புகிறேன்னா பரவாயில்ல, ஒரு சிங்கத்துக்கு என்ன இருக்குது? கர்ச்சிக்கிற அந்த சத்தம் இருக்குது. சிங்கம் வந்து ரொம்ப பலமுள்ளது. சிங்கம் வந்து ஓரளவுக்கு வேகமாக ஓட முடியும், கடிக்க முடியும், பாய்ந்து வர முடியும், எல்லாம் பண்ணலாம். இல்லை புலியை போல, இல்லை யானையை போல ரொம்ப உயரமாக, ரொம்ப பலம் உள்ளது, சக்தி வாய்ந்தது. இப்படி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம். நல்லா கண்மா கேளுங்க. ஹிஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை செய்யும்போது அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு புரிந்து கொள்ளவே முடியாது. நம்மளுடைய புத்திக்கு அது எட்டவே எட்டாது. என்ன இப்படி இருக்குது, என்னை சுற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் எனக்கு உதவி வரல. ஆண்டவர் சொல்றார், உங்களை என்ன செய்கிறா? ஓநாய்களுக்கு மத்தியில் உங்களை நான் அனுப்புகிறேன், ஆடுகளை போல. அல்லேலூயா. உங்களை என்ன செய்கிறேன்? உங்களை அனுப்புகிறேன். ஆடுகள் ஓநாய்கள், ஓநாய் போல ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் எதுவுமே இல்லை. சிங்கத்தை விட ரொம்ப மோசமானது ஓநாய். ஏன் தெரியுமா? எந்த சர்க்கஸ்லையாச்சும், நல்லா கவனமாக கேளு, எந்த சர்க்கஸ்லையாச்சும் ஒரு ஓநாயை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அல்லேலூயா. ஆனால் ஒரு சிங்கத்தை பார்க்க முடியும், யானையை பார்க்க முடியும், என் புலியை கூட பார்க்க முடியும், ஓநாயை பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஓநாயை அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் டேம் பண்ணவே முடியாது. அதை நீங்கள் உங்களுடைய வசத்திற்கு கொண்டு வரவே முடியாது. எதை? ஒரு ஓநாய். வெரி வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். ரொம்ப ஆபத்துள்ளது ஓநாய்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை என்ன செய்கிறேன்? ஆடுகளை போல நான் வந்து ஓநாய்கள் மத்தியிலே நான் அனுப்புகிறேன். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? நல்லா கண்மாக்கல. ஏன் அப்படி சொன்னார்? ஆடுகள் எப்போவுமே தன்னுடைய மேய்ப்பனை சார்ந்து தான் இருக்கும். மேய்ப்பன் இல்லைன்னா ஆடுகள் இல்லை. அல்லேலூயா. ஆல்வேஸ் டிபெண்டன்ட் அப்பான் தேர் ஷெப்பர்ட். எப்போவுமே மேய்ப்பன் தான். ஒரு முறை நான் தேனிக்கு நான் சென்றிருந்தேன், பலமுறை சென்றிருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு முறை நாங்கள் ஒரு கிராமத்தின் வழியாக நாங்கள் போய் கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆடு கூட எனக்கு சரியாக ஞாபகம், ஒரு 200 150 200 ஆடுகள் கூட்டம் அப்படியே ரோட்டையே மறிச்சிருச்சு. ஃபுல் ரோட்டையே அது மறித்து விட்டது. ரோட்டையே க்ளோஸ் மறைச்சிருச்சு, மொத்த ரோட்டையும் மறைச்சிருச்சு. ஹார்ன் அடிக்கிறோம், அந்த ஆடு நவுறதே இல்லை. சுத்தமாக ஒரு இன்ச்சு கூட நவுறல. கீழே இறங்கி வந்து அந்த ஆட்டை டொப்பு டொப்புன்னு நான் பண்ணுறேன். அப்போ கூட அது சட்டை கூட பண்ணல, நீ என்ன வேணாலும் பண்ண, நவுற மாட்டேன். என்னடா அது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி முற்றி பார்த்தா அந்த தூரத்தில் ஒரு ஆள் உட்காந்துருந்தார். எங்களை பார்த்துட்டு அவர் டக்குன்னு எந்திரிச்சார். எந்திரிச்சு வேகமாக வந்தார். அவர் வரதை அந்த ஆடுகள் பார்த்துச்சு. பார்த்த உடனே எல்லா கூட்டமும் அப்படியே அந்த இடத்தை நவுந்து அது அப்படியே விலகி அது அப்படியே அந்த அந்த நபர் இடத்துல கடந்து போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது அந்த ஆளு தான் யார் அப்படின்னா மெய்ப்பெண் என்று. அல்லேலூயா. அந்த அந்த மெய்ப்பெண் வந்த மாத்திரத்திலே அந்த ஆடுகள் என்ன செஞ்சிருச்சு? அந்த இடத்துல இருந்து அப்படியே விலகி அந்த மெய்ப்பெண்ணிடமாய் அதை வந்து கடந்து போச்சு. ஆடுகள் பொதுவாக அது கவலைப்படாது, பெருசாக ஒன்றும் கவலைப்படாது. அதற்கு தெரியும் அதனுடைய மெய்ப்பெண் என்ன செய்வார்? அவர் பார்த்துப்பார். மெய்ப்பெண் இடத்துல நம்ம போயிட்டா நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். அதான் தாவீது சங்கீதம் 23ஆம் சங்கீதம் அவர் எழுதும்போது அவருக்கு நன்கு தெரியுது. he knows it very well. அவருக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, எப்படி அவர் ஒரு மெய்ப்பனாக இருந்து தன் ஆடுகளை எப்படி அவர் பார்த்து அவர் பராமரித்து அவர் வழி நடத்தினாரோ, அதை விட என் தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்தி எனக்கு பாதுகாப்பாக எனக்கு துணையாக ஆண்டவர் இருப்பார் என்று இந்த தாவீதுக்கு அது தெரிஞ்சுதான் அந்த சங்கீதம். ரொம்ப அழகான ஒரு சங்கீதம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். 23ஆம் சங்கீதம் 1-6 வசனங்கள் மனப்பாடமாக நம்ம சொல்ல முடியும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அது சொல்ற, கர்த்தர் என் மெய்ப்பருங்க, நான் ஆடு, அவர் என் மெய்ப்பர், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை வழி நடத்துவார். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? அவர் என்னை என்ன செய்வார் தெரியுமா? என்னை புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலேயே எனக்கு என்ன செய்வார்? என்னை கொண்டு போய் விடுகிறார். என் தேவைகள் என்ன என்று அவருக்கு தெரியும். எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். அவர் கொண்டு போவார். ஏன் தெரியுமா? அவர் தான் என்னுடைய மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? என்ன செய்வார் தெரியுமா? என் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்?
அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே என்னை நடத்துவார். எந்த பாதையில போனா எனக்கு ஆசீர்வாதம், எந்த பாதையில போனா எனக்கு நன்மை, எந்த பாதையில போனா என்னுடைய நிலை மாறும் என்று அவருக்கு தெரியும். அந்த பாதையில என்னை நடத்துவார். என் நீதியின் பாதையிலே என்னை நடத்துவார். என் ஆண்டவர் எங்க தெரியுமா இருக்காரு? என் கூடவே இருக்கிறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? என் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். என் தலையை என்ன செய்வாரு? அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் அது வெறுமையா இருக்காது. என் பாத்திரம் நிரம்பி வழியும். தேவனுடைய நன்மையினாலே, தேவ கிருபையினாலே, தேவ ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய பாத்திரம் அது நிரம்பி வழியும். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? கிருபை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கடைசி வரைக்கும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த தாவீது அவர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? அவர் ஒரு மெய்ப்பனா இருந்தார். அவர் ஒரு மெய்ப்பனா இருந்ததுனால அவருக்கு தெரியுது. அவர் யோசிக்கிறார், நானே என்னுடைய ஆடுகளை நான் இவ்வளவு கவனமாய் நான் பார்க்கிறேன், நானே என் ஆடுகளை இவ்வளவு நல்லா நான் பராமரிக்கிறேன், நானே என் ஆடுகளை ஏதாவது ஒரு ஆபத்துனா, ஒரு கரடி வருதோ, ஒரு சிங்கம் வருதோ, நானே முன்னின்று என் ஆடுகளை நான் பாதுகாக்கிறேன். நானே இப்படி செய்யும் போது என்னை உண்டு பண்ணின என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எப்படியெல்லாம் செய்வாரு. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, கலங்காதே, திகையாதே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்தா உங்களுடைய நிலை மாறும், என்ன செய்தா உங்களுடைய சூழல் மாறும். பயப்படாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்க எதற்கண்டும் நீங்க அஞ்ச வேண்டாம், எதற்கண்டும் பயப்பட வேண்டாம். சூழல் உங்களை பயமுறுத்தும், சூழல் உங்களை வேதனைப்படுத்தும். அதான் தாவீது சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன். எந்த மரண இருள் பள்ளத்தாக்கு வந்தால் பயப்பட மாட்டேன். ஏன்? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நம்மோடு பரிசுத்த தேவனாகிய ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். 1 யோவான்ல 4 வசனங்கள்ல அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். யோவான் அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என்ன ஒரு அழகான ஒரு வசனம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளாக நம்ம போன வாரம் நான் சொன்னேன், நம்ம சாதாரண நபர் தான். we are just an ordinary man or ordinary women. சாதாரண ஒரு ஜனம் தான் நம்ம. ஆனா நமக்குள்ளாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் கடந்து வந்தா இந்த சாதாரண நபருக்குள்ளாக அசாதாரணமான காரியங்களை பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார், உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். தேவ ஆவியானவர் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து உங்களுடைய சூழலை அவர் மாற்றுகிறார். ஐயோ, இந்த காரியம் எப்படி நடக்கும்? ஐயோ, இந்த காரியத்தை எப்படி செய்வேன்? ஐயோ, என் சரீரத்தில் இவ்வளோ வியாதி இருக்கு. ஐயோ, என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. ஐயோ, என்னுடைய காரியங்கள்ல இவ்வளவு கேள்விகள் இருக்குதே. இது பலத்தினால் செய்ய முடியாது. இது பலத்தினால் செய்ய முடியாது. இது பராக்கிரமத்தினால் செய்ய முடியாது. ஆனா தேவ ஆவியானவரால் எல்லாம் ஆகும். எது நம்முடைய பலத்துல செய்ய முடியலையோ, எது நம்முடைய பராக்கிரமத்தினால செய்ய முடியலையோ, அவருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும்படியாக அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க எதுவும் இதை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க கவலைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான் கவலைப்படணும். இந்த ஆண்டவரை விட்டு நான் விலகக்கூடாது. பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் இதெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகும்படியாக செய்து, இந்த வேதத்தை விட்டு விலகும்படியாக செய்து, ஆலயத்திலிருந்து விலகும்படியாக செய்து, ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க, நான் இதிலிருந்து விலகாதபடி இன்னும் அதிகமாய் நான் நெருங்கும்படியாக ஆண்டவரே செய்யுங்க என்ற ஆண்டவரிடத்துல கேளுங்க. மிச்சத்தை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சில காரியங்கள் நம்மை பயமுறுத்தும்.
இன்னும் சொல்ல போனால் சில காரியங்கள் இல்லை, பல காரியங்கள் நம்மை பயமுறுத்தும், நாம் கவலைப்படும்படியாக செய்யும். இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி நான் ஆரம்பிக்கும்போது அந்த யாரெல்லாம் நம்ம கூப்பிடணும், என்ன செய்யணும், அதற்கு இத்தனை பேருக்கு நம்ம இவ்வளோ காரியங்கள் கொடுக்கணும், இவ்வளோ காரியங்கள் பண்ணணும், சாப்பாடு, ஹாலு, அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த பட்டியலிடும்போது நான் யோசிக்கிறேன். ஒவ்வொன்றா நான் எழுதி கொண்டு இருந்தேன். இப்படி இந்த ஹால் ரெண்ட், வாடகை, ஹாலினுடைய வாடகை, சாப்பாடுக்குரிய காரியங்கள், வீடியோ, ஆடியோ, டெக்கரேஷன், அரேஞ்ச்மெண்ட்ஸ், கெஸ்ட்டு, இப்படி ஒவ்வொன்றா போடும்போது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. எதுவுமே சின்னதாக இல்லை, எதுவுமே சின்னதாக இல்லை, எல்லாமே பெருசாக இருக்குது. ஆனால் எல்லாமே பெருசாக இருக்குது, எல்லாமே ஆண்டவரே முன்னின்று அவர் காரியங்களை செய்தார். நான் அதை பார்க்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், உண்மையிலேயே ஆண்டவர் உடைய கரம் இதில் இருக்கு. அல்லேலூயா. உண்மையிலேயே இது என்னுடைய பலத்தினால் இது செய்ய முடியாது, உண்மையிலே இது என்னுடைய பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாது. ஆனால் உண்மையிலேயே இது தேவ ஆவியானவரே முன்பாக வந்து அவர் செய்து முடித்தார் என்று நான் பார்த்தேன். என் சகோதரா சகோதரி, இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் எனக்கு செய்வதை போல உங்களுக்கும் தான் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அற்புதங்களை செய்ததை போல உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். எனக்கு கிரியை நடப்பிக்கக்கூடிய தேவ ஆவியானவர் உங்களுக்கும் கிரியை நடப்பிப்பார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருங்க. வழி வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். இது பலத்தினால் நடக்காது, இது பராக்கிரமத்தினால் நடக்காது. ஆனால் தேவ ஆவியானவரால் எல்லாமே ஆகும். அவர் உங்களோடு இருந்தால் போதும், நீங்கள் முன்னாடி ஓண்டி போங்க, அவர் காரியங்களை அவர் செய்து முடிப்பார். நீங்கள் வெற்றியோடு, ஜெயத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்கள் கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். சூழல் உங்களை பயமுறுத்தும், இது எப்படி நடக்கும், இது எப்படி செய்வீங்க, இது எப்படி காரியங்கள் கூடும், சூழ்நிலைகள்லாம் பயமுறுத்தும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தாவீது அவர் சொன்னதை போல சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தாழ்ச்சி அடையன்னா எனக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்லை. அல்லேலூயா. அந்த சுனமியால் என்று நான் நினைக்கிறேன், அவங்க சொல்கிறாங்களே, என்னுடைய ஜனத்தார் மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன். என் ஜனத்தார் மத்தியில் நான் சுகமாக இருக்கிறேன். அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ வேதனை இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ பாடுகள் இருக்குது, அவ்வளோ குறைபாடுகள் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என் ஜனத்தார் மத்தியில் எப்படி இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், என் இயேசு, என் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது நான் சுகமாக இருக்கும்படியாக செய்கிறார், நான் பலனாக இருக்கும்படியாக செய்கிறார், நான் சந்தோஷமாக இருக்கும்படியாக செய்கிறார், நான் வெற்றியோடு ஜெயத்தோடு நான் கடந்து வரும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. கன்ஃபஸ் சொல்லுங்க. 46ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, 1-3 வசனங்கள். 46ஆம் சங்கீதம் 1-3 வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எப்படி இருக்கு பாருங்க, அழகான ஒரு வசனம் இல்லை? என்ன ஒரு இந்த வசனங்கள்லாம் அப்படி எப்படி சொல்றது, ஒரு அல்வா சாப்பிட்றதே போல இருக்கும். அல்லேலூயா. நல்ல ஒரு பிரியாணி, நல்ல ஒரு சிக்கன் 65, ஒரு மட்டன் குழம்பு. யோசிக்கிறீங்க, ஐயா ஏங்க இந்த காலங்காலத்தால் இப்படிலாம் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மாதிரி கரங்கி போயிருக்கிறோம், இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறீங்களே. அதை விட அருமையான ஒன்று இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள். என்ன அழகான ஒரு வார்த்தை, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதுக்கு பிற்பாடு பார்த்துருங்களேன், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் எதை கண்டு அஞ்ச மாட்டேன். காரணம் என்ன? என் தேவ ஆவியானவர் அவர் எனக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, துருகமாக, அரணாக, கேடகமாக அவர் இருக்கிறார். சிங்கத்தின் வாய்களை கட்டின அதே ஆண்டவர் இன்றும் நம் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அந்த 3 எபிரேய வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்களை எரிகிற அக்னி சூளையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர்
பாதுகாத்தார். அதே ஆண்டவராகிய கர்த்தர், அதே பரிசுத்த தேவனுடைய ஆவியானது இன்றும் வாசம் செய்கிறது. தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. வேகமாக அந்த வசனத்தை பாருங்களேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி என்ன செய்யல? தேவனுடைய ஆவியானவர் இருந்தா எந்த அக்கினியும் பலன் செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த வியாதியும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவரே ஒரு அக்கினி தான். அவரே ஒரு அக்கினி. அந்த அக்கினியை மிஞ்சி வேற எந்த அக்கினியும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. He is much stronger. He is much stronger. நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் மோசே வந்து பார்வனுடைய அரண்மனையில் போகும்போது ஆண்டவர் வந்து அவனுடைய இந்த பார்வனுடைய அரண்மனைக்கு போவதற்கு முன்பதாக முச்சடியில் ஆண்டவர் கேட்குற, உன் கையில் என்ன இருக்குன்னு. அது சொல்ல, ஐ டோன்ட் ஹேவ் எனி திங், ஜஸ்ட் அன் ஆர்டினரி டெட் ஸ்டிக். என் கையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒரு கோல் மாத்திரம் தான். அது என்ன கோல்? அது செத்த கோல். அது உயிருள்ள கோல் அல்ல. அது என்ன கோல்? அது செத்த கோல். அது 40 வருஷமாக கையில் வச்சிருக்கிறார், ஒன்றும் கிடையாது. அது கீழே போடுன்றாரு, கீழே போட்டார். அது என்ன ஆகுது? சர்ப்பமாய் மாறுது. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு? வாழை பிடிச்சி தூக்குன்றாரு. வாழை பிடிச்சி தூக்குனா திரும்ப கோலாய் மாறிடுது. செத்தது உயிருள்ளதாய் ஒன்று மாறுச்சு. இப்போ பார்வனுடைய அரண்மனைக்குள்ளாக போய் அந்த கோலை போட்ட மாத்திரத்தில் அது பாம்பாய் மாறும்போது அந்த இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் அவர்களும் கோலை போகிறான், பாம்பா மாறுச்சு. ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? இவருடைய கோல், இவர் போட்ட அந்த கோல் சர்ப்பம் எல்லா சர்ப்பத்தையும் அது விழுங்கி போட்டது, கொன்று விழுங்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இஸ் வெரி பவர்ஃபுல். அல்லேலூயா. நம்ம யோசித்து கூட, அதான் சொன்னேன், நம்ம ஆண்டவரை நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது அவரால் என்ன செய்ய முடியும் என்று. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எண்ணங்களுக்கு, யோசனைகளுக்கு, புத்திக்கு அப்பாற்பட்டு இந்த ஆண்டவரால் செயல்படுத்த முடியும். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்யும் போது நாம் என்னென்ன காரியங்களை செய்ய முடியும்? அல்லேலூயா. நம்முடைய பலன் ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய பராக்கிரமம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற தேவ ஆவியானவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அந்த தானியேலின் புஸ்தகத்தில் பார்த்த 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். அந்த வசனத்தை பாருங்களேன். ஏன் அதுக்குள்ள எடுத்துட்டீங்க? டக்குன்னு போடுங்க. 3:27. அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்னி பேலன்ஸ் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள், யோசித்து பாருங்க, நீங்க அடுப்புல வேலை செய்கிற பெண்கள் சில நேரத்துல இந்த வெயில் காலத்துல எல்லாம் நீங்க அடுப்புக்கிட்டே இருந்து வேலை செய்யும்போது இந்த கையில இருக்கிற அந்த முடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கருகுது. தலையில இருக்க முடி கூட சில நேரத்துல வந்து ஒரு மாதிரி ஆகுது. அல்லேலூயா. அந்த சூட்டுக்கே யோசித்து பாருங்க, எரிகிற அக்னி சூளை, எரிகிற அக்னி சூளை எப்படி இருந்திருக்கும்? வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும். இதோட பெஸ்ட் என்ன தெரியுமா? இப்ப வருது பாருங்க, அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார். ஸ்மெல்லு கூட வரல. எது? நெருப்பு ஸ்மெல்லு. எரிகிற அக்னி சூளையிலேயே இருக்கிறான், ஒரு ஸ்மெல்லு கூட வரல. அக்னியின் மனம் ரொம்ப அழகா இருக்கு. அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இதுதாங்க ஆண்டவர். இதெல்லாம் நடக்குமா? நிஜ வாழ்க்கையில் யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஆனால் சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துவது தான் ஆண்டவராகிய கர்த்தருடைய வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதில் தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? எது நடக்காதோ அதை நடத்தி, எது முடியாதோ அதை முடித்து, எது கூடாதோ அதை கூடும்படியாக செய்கிறதுல தான், முடியாததை முடியும்படியாக செய்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, நான் நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து யோசித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், ஐயா அது மைனஸில் இருக்குங்க ஐயா, அது மைனஸில் இருக்கட்டும், இல்லை எதுவுமே ஜீரோவில் இருக்கட்டும், யோசித்து வைங்க. ஆண்டவர் ஆகிய கர்த்தரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. உங்கள் பேங்க் பேலன்ஸை, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை, உங்கள் குடும்ப காரியங்களில், உங்களுடைய சரீரத்தில்
என் தேவனாகிய கர்த்தர் இது எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர்கள் கொண்டு வர முடியும். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். யோசித்து வைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எதில் ஒரு மாற்றம் வேணும்? உங்கள் பேங்க் பேலன்ஸில் ஒரு மாற்றம் வேணுமா? இல்லை உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றம் வேணுமா? இல்லை உங்கள் குடும்ப காரியத்தில் ஒரு மாற்றம் வேணுமா? இல்லை எதில் மாற்றம் வேணும்? அதை யோசிங்க. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதமான பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சூழலை நீர் அறிவீர் அல்லவா? இது எங்களுடைய பலத்தினால் இந்த காரியத்தை மாற்ற முடியாது ஆண்டவர். எங்களுடைய பிரயாசத்தினால், எங்களுடைய பராக்கிரமத்தினால் இந்த காரியத்தை மாற்ற முடியாது. ஆனால் உம்மால், தேவ பரிசுத்த ஆவியானவரால் இந்த காரியத்தை மாற்ற முடியும். நீரே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யுங்கப்பா. உமக்கு உண்மையாய் நாங்கள் இருக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டுமோ, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படி நாங்கள் செயல்படுகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துவீராக. நீங்க முன்பாக போங்க அப்பா. ஒரு ஆடுகள் எப்படி மேய்ப்பனுக்கு பின்பாக கடந்து வருகிறதோ அது போல நாங்கள் உமக்கு பின்பாக கடந்து வருகிறோம். அந்த பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு முடியாததா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த பாதை நீங்க முன்னாடி போகப்பா, நாங்க உமக்கு பின்பாக நாங்கள் கடந்து வருகிறோம். இயேசுவே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் பற்றி இருக்கிறோம், உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மை நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் மன்னிப்பீராக. இந்த ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து, இந்த ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய நிலையை நீர் மாற்றுவீராக. நீரே எங்களுக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவரே, நீரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்தீங்க என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். எங்களுடைய சூழல் மாறட்டும், எங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மாறட்டும், எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறட்டும், எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்குள்ளாக ஆண்டவரே நீர் கடந்து வந்து உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை நீர் கொடுத்து நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். நீங்க மாத்திட்டீங்கன்னு என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள்ளாய் தங்கி எங்களுக்குள்ளாய் நீர் கிரியை செய்ததற்காக நன்றி. உம்முடைய நன்மைகளை, உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிற சரீரமாக எங்களுடைய சரீரங்கள் மாறட்டும், எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னீரே. இந்த மாதம் உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய ஆவியினாலேயே யாவையும் நீர் செய்து முடித்ததற்காக நன்றி. நீரே எங்களை ஆசீர்வதிங்க, நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீரே எங்களுக்கு துணையாய் நில்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே உம்முடைய வருகை பரியந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமென்.